வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 4 அவர் என்வாரன்மெண்ட் அந்த லெசனுடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா டீச்சிங் எய்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த லெசனை பார்க்க போகிறோம். பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், சிதைவுக்கு உள்ளாகும் சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். சாலிட் வேஸ்ட் we generate can be classified into two major types. நாம் உருவாக்கக்கூடிய கழிவுகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய பொருட்கள், அதாவது மக்கக்கூடிய கழிவுகள். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள், மக்காத கழிவுகள். பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய கழிவுகள். The term biodegradable is used for those things that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun and microorganisms etc. உயிரின சிதைவுக்கு உள்ளாகுது அப்படின்றது இயற்கையான காரணிகளான நீர், ஆக்சிஜன், சன்னோட அல்ட்ராவயலட் ரேஸ் இதனால் மற்றும் மைக்ரோ ஆர்கானிசத்தால் சிதைவுறக்கூடியது. Notice that when a dead leaf or a banana peel is thrown outside, it is acted upon by several microorganisms like bacteria, fungi or small insects in a time period. நம்ம ஒரு வாழைப்பழ தோல் இல்லைன்னா இலையை வெளியில் போடும்பொழுது அது என்ன ஆகுது, மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சைகளால் டிகம்போஸ் ஆகி அது மண்ணில் உரமாக மாறும். பயோடிகிரேடபிள் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஃபீல்ட்ஸ், லெஃப்ட் ஓவர் ஃபுட் அண்ட் கார்டன் வேஸ்ட். கார்டன் வேஸ்ட் என்ன பார்ப்போம், கிராஸ், லீவ்ஸ், வீட்ஸ் அண்ட் twigs. Natural elements like oxygen, water, moisture and heat facilitate the decomposition, thereby breaking complex organic forms to simpler units. இயற்கை காரணியான ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்டர், ஹீட் என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸை சிம்பிளர் யூனிட்டாக வந்து பிரேக் பண்ணும். டிகம்போஸ்டு மேட்டர் evenly mixes are returned back to the soil and thus the soil is once again nourished with various nutrients and minerals. இப்படி பாக்டீரியாவாலையும் ஃபங்கையாலையும் டிகம்போஸ் ஆகக்கூடியது மண்ணுக்கு நியூட்ரிஷன்ஸாகவும் மினரல்ஸாகவும் திருப்பி கிடைக்கும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சும்மா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸு, பென்னு, ஸ்கேலு, இதெல்லாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கி போடும் பொழுது இது ஈஸியாக வந்து என்ன ஆகாது, டீகம்போஸ் ஆகாது. Those materials which cannot be broken down are decomposed into the soil by microorganisms and natural agents are labeled as non-biodegradable. பாக்டீரியா, ஃபங்கை இல்லைன்னா ஸ்மால் இன்செக்ட்ஸால் டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே பூமியில் இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம், நான் பயோடிகிரேடபிள். These substances consist of plastic materials, metal scraps, aluminum cans and bottles. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே டீகம்போஸ் ஆகாத நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். These things are practically immune to the natural process and thus cannot be fed upon or broken down even after thousands of years. இது ஃபங்கஸ் இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா எதாலையுமே வந்து என்ன ஆகாது, டிகம்போஸ் ஆகாமல் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டிகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். Give some examples for biodegradable and non-biodegradable waste. Biodegradable waste, non-biodegradable waste, food waste, fruit waste, vegetable waste, paper, garden waste. இது எல்லாமே வந்து ஈஸி டிகம்போசபிள். Non-biodegradable waste, plastic bottle, metals, aluminum cans, metal, scraps, plastic, straw. These are non-biodegradable waste. Are animal bones biodegradable? Yes. Are all types of cloths biodegradable? No. Cotton, wool, silk easily biodegradable.
நைலான், ரயான் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பயோடிகிரேடபிள் ஆகாது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை. இட் இஸ் அவர் டியூட்டி டு வேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் என்வாரன்மெண்ட். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா உருவாகக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணணும், குறைக்கணும். 3 R's ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ப்ரொடக்டிங் என்வாரன்மெண்ட். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 3 R ரொம்ப முக்கியமானது. த ஃபர்ஸ்ட் R is reduce, second R is reuse, and last R is recycle. This is the pictorial representation of 3 R's: reduce, reuse, recycle. Avoid, தவிர்த்தல். Avoid the usage of unwanted materials which create most debris. தேவையற்ற பொருட்கள் எதெல்லாம் அதிகமாக குப்பையை உருவாக்குமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வாங்குறதையும் பயன்படுத்துகிறதையும் தவிர்க்கணும். பிஃபோர் யூ பை எனிதிங், think that do I really need it. Example, avoid buying packed food, refuse to buy, use and throw plastic products. கடைக்கு போகும்பொழுது நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி கேரி பேக்கை யூஸ் பண்ணக்கூடிய நெசசரி இருக்காது. இந்த கேரி பேக் யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இதை மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ரெடியூஸ், பயன்பாட்டை குறைத்தல். we can reduce the waste by using durable goods that last longer instead things that are used once and throw away. ஒரு தடவை மட்டும் பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பக்கம் எழுதிட்டு இன்னொரு பக்கம் எழுதாமல் தூக்கி போடுறதுக்கு பதிலாக 2 பக்கமும் எழுதலாம். இன்ஸ்டெட் ஆஃப் unnecessary printing, use electron facilities. இப்போ ஏதாவது லெட்டர் யாருக்காவது எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம மெயில் பண்ணலாம். ஷேர் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ். அதை ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துதல். ரீயூஸ் மீன்ஸ் யூஸிங் a thing again and again rather than using and throwing after a single use. ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி எறியதுக்கு பதிலாக மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ் அண்ட் பேட்ரிஸ், யூஸ் கிளாத் பேக், ஃபவுண்டன் பென்ஸ் அண்ட் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீஃபில் பென் ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை மாதிரி இருக்கக்கூடிய பேனா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்க் ஃபில் பண்ணி இதை மாதிரி பேனாவை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண இங்க் பாட்டிலை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அந்த இங்க் பாட்டிலில் ஹோல் போட்டு நம்ம இது மாதிரி சாண்ட் கிளாக் மாடல் அது மாதிரிலாம் செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணலாம். பேப்பர் கப், பிளாஸ்டிக் ஸ்பூன், இது பதிலாக சில்வர் ஸ்பூன், சில்வர் கிளாஸ் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பிரமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஃபேவரபிள், அதிகம் விரும்பத்தகக்கூடியது. லீஸ்ட் ஃபேவரபிள், குறைவாக விரும்பக்கூடியது. அவாய்ட், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், கம்போஸ்ட், இன்சினரேட், லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில் குறைந்த அளவில் இருக்கணும், அவாய்ட் பண்ணுறது அதிக அளவில் இருக்கணும். Recycle, the process by which waste materials are used to make new product is called recycle. கழிவுகளிலிருந்து பயன் தரக்கூடிய பொருட்களை பிரித்து மறுபடியும் பயன்படுத்துறது தான் recycle. Using old cloth to make paper and melting some plastic to make floor mats, plastic boards and hose pipes. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தூக்கி போட்ட இங்க் போட்டில் இது மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பேப்பரை கிழித்து ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது மாதிரி மோல்டிங் செய்யலாம். இது வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா இந்த எக்குலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்லேயும் இது மாதிரி சின்னதாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்போஸ்ட், process of degradation of organic waste into manure by the action of microorganisms is called composting. மட்கும் குப்பைகள் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தோட செயல்பாடால் உரமாக மாறக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்போஸ்டிங். The manure that obtained become natural fertilizer for plant as well as increase fertility. இது மாதிரி உருவாகக்கூடிய உரம் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணுடைய நல்ல வளத்தை பாதுகாக்குது. இன்சினேட்,
எரித்து சாம்பலாக்குதல். The burning of solid waste in incinerator is called incineration. எரியக்கூடிய திடப்பொருட்களை அதற்காக வடிவமைக்கக்கூடிய இடத்துல வச்சு உலைகள் மூலமாக வச்சு எரிக்கக்கூடியது. இல்லை எதெல்லாம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கார்டட் மெடிசின்ஸ், தூக்கி எறியப்படக்கூடிய மருந்துகள், டாக்ஸிக் ட்ரக்ஸ், நச்சுத்தன்மைக்குடைய மருந்துகள், பிளட், ஃபோர்ஸ், ரத்தம், சீல் போன்றவையெல்லாம் வந்து இது மாதிரி எரிச்சிடலாம். டியூரிங் இன்சினரேஷன் த எனார்மஸ் ஹீட் கில்ஸ் ஆர் கான்டேஜியஸ் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். இந்த அதிக வெப்பத்தின் காரணமாக தொற்றை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். Seventh one is landfill, நிலத்தில் நிரப்புதல். Landfilling is a method in which waste are dumped into naturally occurring or man-made pits and covered with soil. நிலத்தில் நிரப்பக்கூடிய இயற்கை குழிகள் இல்லைன்னா மனிதனால் உருவாக்கக்கூடிய குழிகளில் நம்ம கொட்டக்கூடிய குப்பைகளை போட்டு அதை மூடுறது. அதுதான் என்ன சொல்கிறோம், லேண்ட்ஃபில், நிலத்தில் நிரப்புதல். Garbage buried inside landfills remain here for a long time as they decompose very slowly and become manure. இதில் மக்கக்கூடிய கழிவுகளாக இருந்ததுன்னா ஈஸிலி டிகம்போஸ் ஆகிட்டு நமக்கு உரமாக கிடைக்கும். These places can be converted into parks, gardens. இது மாதிரி மக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய இடங்களை பார்க்காகவும் கார்டனாகவும் நம்ம மாற்றலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நம்மளோட என்வாரன்மெண்ட்டை சுத்தமாக இருக்கிறதுக்காக உபயோகப்படும். The first step should always be to reduce waste. Think of the 3 R's and the waste pyramid and remember the order of the levels. நம்ம கழிவுகள் உருவாக்கத்தை முதல்ல குறைக்கணும். ஃபர்ஸ்ட் 3Rல என்ன முதல்ல இருக்குது அப்படின்னா you have to reduce the waste. The second to keep waste separate. நம்ம வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்றத தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்து நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அது மாதிரி பண்ணும் பொழுது அந்த இடம் வந்து எப்படி இருக்கும், சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும். வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ், திடக்கழிவு மேலாண்மை விதிகள். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் SWM rules 2016 says that every household should segregate and store the waste generated by them in 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazard waste. ஒரு வீட்லேயும் வரக்கூடிய கழிவுகளை டிகிரேடபிள் கழிவுகள், சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய கழிவுகள், சிதைவுக்கு உள்ளாகாதது, ஆபத்தான கழிவுகள் அப்படின்ட்டு தனியாக செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளரிடம் நம்ம கொடுக்கணும். Nobody shall throw, burn or bury the solid waste on street, open public spaces outside the premises or in the drain or water bodies. குப்பைகளை வெளியில் ரோட்லேயோ திறந்த வெளியிலையோ சாக்கடையிலையோ கொட்டவோ புதைக்கவோ இல்லை எரிக்கவோ கூடாது. வீட்டில் என்னென்ன டொமஸ்டிக் ஹசார்ட் வேஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தா டிஸ்கார்டட் பெயிண்ட் ட்ரம்ஸ், தேவையற்ற பெயிண்ட் ட்ரம்ஸு, பெஸ்டிசைட்ஸ் கேன்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தோட கேன், CFL பல்ப்ஸ், டியூப்லைட், எக்ஸ்பயர்ட் மெடிசின்ஸ், broken mercury thermometer, தெர்மோமீட்டரை உடஞ்சி போன தெர்மோமீட்டர் இருக்கக்கூடிய மெர்க்குரி, யூஸ்டு பேட்ரிஸ், யூஸ்டு நீடில்ஸ் அண்ட் syringes அண்ட் கண்டாமினேட்டட் காட்ச் ஜென்ரேட்டட் அட் த ஹவுஸ்ஹோல்ட் லெவல். வீடுகள்லேருந்து உருவாக்கக்கூடிய லைட்டு ஃபீஸ் போயிடுச்சுன்னா டியூப்லைட், CFL பல்பு, நம்ம நாள்பட காலாவதியான எக்ஸ்பயர் டேட்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் அதெல்லாம் தூக்கி வெளியில் போடுறது, நீடில்ஸ், சிரஞ்சீஸ், எல்லாமே வந்து டொமஸ்டிக் ஹசார்ட் வேஸ்ட். பொல்யூஷன், மாசுபடுதல். Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals and harmful substances. நம்ம சுற்றுச்சூழலுக்கு தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் சேர்க்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். Pollution is the damage caused to the environment mainly because of human activities. மனிதனுடைய செயல்பாடுகளால் சுற்றுப்புற சூழல் பாதிப்படைகிறது. சில டைம் நேச்சுரலால் எப்படி பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தா சைக்ளோன், நெக்ஸ்ட் வல்கனோஸ், அதனாலலாம் வந்து இயற்கையிலாகவே பாதிப்பு ஏற்படும். எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் பொல்யூஷன் இஸ் நோன் அஸ் பொல்யூட்டன். எந்த பொருள்
சுற்றுப்புறத்தை மாசுபடுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பொல்யூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். பொல்யூஷன் இஸ் அன் அன்வான்ட் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். நிலம், நீர் மற்றும் காற்றில் ஏற்படக்கூடிய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். Types of pollution, there are 4 main types of pollutions: air pollution, water pollution, land pollution, noise pollution. Air pollution, most air pollution is caused by the burning of fossil fuels. படிம எரிபொருட்களை எரிக்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஏர் பொல்யூஷன் வருது. ஆயில், பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். தீஸ் ஆர் யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். இது எதுலெல்லாம் பயன்படுத்துகிறோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 வீலர், 4 வீலர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த fossil fuels பயன்படுத்துகிறோம். burning these fossil fuels release toxic gases and fine particles such as ash and shoot into air, causing air pollution. நம்ம பார்க்கவும் எந்த ஒரு பொருளை எரிக்கும் பொழுதுமே புகை வரும், டஸ்ட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே ஏர் பொல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை burning of solid waste like some plastic, gases, chemicals released from factories and fumes from aerosols like deodorant spray, cans or paint. Air pollution ஒரு திடப்பொருளை எரிக்கும் பொழுதோ இல்லை பிளாஸ்டிக் எரிக்கும் பொழுது, பிளாஸ்டிக் எரிக்கும்போது பார்த்திங்கன்னா டயர்லாம் எரிக்கும்போது அதிகமான கருப்பான புகையெல்லாம் வரும். சில ஃபேக்ட்ரிஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புகையெல்லாம் வரும். some toxic gases produced by industries mixed with raindrops in the atmosphere and make rain unusually acidic. தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் மழை நீரோட கலந்து அமிலத்தன்மையாக மாறுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் ரெயின். it damages plants, washes the nutrients out of soil and kill the fish. இது நீரில் இருக்கக்கூடிய மீன், நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாத்தையுமே இது வந்து டேமேஜ் பண்ணிடும். ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். மனிதனுக்கு கூட இந்த ஏர் பொல்யூஷன், ஆசிட் ரெயின் வந்து ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். பொல்யூட்டட் ஏர் அஃபெக்ட் ஸ்கின், ஐஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆசிட் ரெயினால் ரொம்ப மோசமான பாதிப்பு தாஜ்மஹாலுக்கு கூட ஏற்பட்டிருக்கு. அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. How can we reduce air pollution? எப்படி நம்ம ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலாம்? சைக்கிள் ஆர் வாக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மோட்டார் வெஹிக்கிள். மோட்டார் சைக்கிளை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகும்போது நடந்தோ இல்லை சைக்கிளில் போகலாம். ட்ராவல் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்மக்கிட்ட 2 வீலர் இருந்தாலோ 4 வீலர் இருந்தாலோ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கு போகும்பொழுது we can make use of the public transport, பஸ் இல்லைன்னா ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். do not burn solid waste. திடக்கழிவுகளை எரிக்காமல் இருக்கலாம். அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். பட்டாசுகளை வெடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம். இதன் மூலமாக ஏர் பொல்யூஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் occurs when waste from factories, houses and farms mix with the water in rivers, lakes, ponds, the ocean and even groundwater. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நொய்யல் ஆற்றில் பார்த்திங்க அப்படின்னா சாயக்கழிவுகள் வந்து விடுறதுனால அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுது. வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகிடுது. அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணாமல் டைரெக்டாக விடுறது, வீட்டில் இருந்து வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நீர் வந்து டைரெக்டாக இந்த ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ் அது மாதிரி எதுலையாவது கலக்கும்பொழுது கிரவுண்ட் வாட்டர் கூட சேஞ்ச் ஆகிரும். கண்டாமினேட்டட் ஏர், பொல்யூட்டட் வாட்டர் கேன் ஸ்ப்ரெட் டிசீசஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். இந்த மாதிரி பொல்யூட் ஆனது நீரை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மனிதன் மற்றும் விலங்குகள் அனைத்துக்குமே நோய் தாக்கம் ஏற்படும். The most significant sources of water pollutant. Sewage. Water we can use at home for bathing, cleaning and cooking. சாக்கடை கழிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டில் குளிக்கிறதுக்கு, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் தான் சாக்கடை நீராக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவெண்ட், லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ். தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய லிக்விட் வேஸ்ட், எண்ணெய்
கதிரியக்க பொருட்கள் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட், அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன், கெமிக்கல் பெஸ்டிசைட் ஆர் ஃபர்டிலைசர் தட் கெட்ஸ் வாஷ்டு ஃப்ரம் ஃபார்ம்ஸ். விவசாய கழிவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் வயல்லிருந்து அடித்து அது எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளில் கலக்குது. சாலிட் வேஸ்ட், when waste gets dumped into water bodies. திடக்கழிவுகள், தேவையில்லாத துணி, வேஸ்ட் பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் கவர், அது எல்லாத்தையுமே தூக்கி எதில் போடுறாங்க, ஆறுலலாம். அது மாதிரி போடும்பொழுது ஆறு, கடல், அது எல்லாமே என்ன ஆகுது, கண்டாமினேட்டட் ஆகுது. So how can we reduce water pollution? Do not pour leftover oil, old medicines or waste down the drain or into the toilet. மீதம் இருக்கக்கூடிய எண்ணெய், பழைய மருந்து நீரோடு சேர்றதை நம்ம தடுக்கணும். நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். யூஸ் வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டன் இன் ஹோம். வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரை தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். டு நாட் லிட்டர் ஆர் டம்ப் வேஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் இன் வேஸ்ட் பின். குளங்கள், ஏரிகள், ஆறுகளில் குப்பைகளை குட்டுறதை தவிர்க்கணும். ஆல்வேஸ் யூஸ் டஸ்ட்பின். லேண்ட் பொல்யூஷன், நில மாசுபாடு. In the same way as water and air get polluted, land or soil pollution happens when toxic chemicals change the natural balance in soil. நீரு காற்று எப்படி மாசடைதோ அதே மாதிரி நிலமும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களால் மாசடைது. லேண்ட் பொல்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங், எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகமான பூச்சிக்கொல்லி மற்றும் உரங்களால் நிலம் பாதிக்கப்படுது. metals and other materials, factories, industrial waste and solid waste from our home like plastic and broken electronics. சுரங்க தொழிற்சாலையில் நிலத்தை நோண்டி அங்கே இருக்கக்கூடிய உலோகம், கனிமங்களை எடுக்கிறாங்க. தொழிற்சாலை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், உடைஞ்சு போன எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், தட் இஸ் வேஸ்ட், இது எல்லாத்தாலையும் நிலம் மாசடையுது. Soil pollution affects animals, humans and even plants because soil and land act like a sponge. நிலம் மாசடைகிற மாதிரி நீருமே வந்து என்ன ஆகும், மாசடையுது. நீர் மாசடையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிலமும் மாசடையும். When it rains, pollutants sinks into the soil. If we grow plants to eat in polluted soils, these dangerous chemicals can get into our food. How can we reduce land pollution? First, try to reduce waste, then recycle the rest. First, waste reduce பண்ணணும், அதுக்கப்புறம் recycle பண்ணணும். Always use a waste bin and never litter. குப்பைகளை தொட்டியில் தான் போடணும், வெளியில் தூக்கி எறியக்கூடாது. Do not burn waste. The ash mixes easily with soil. குப்பைகளை எரிக்கக்கூடாது, எரிச்சா அதில் இருக்கக்கூடிய சாம்பல் வந்து ஈஸியாக நிலத்தில் கலக்கும். This picture shows noise pollution, ஒலி மாசுபாடு. Noise pollution affect the environment. ஒலி மாசுபாடு சுற்றுப்புறத்தை பாதிக்குது. We all like a quiet and peaceful place since unpleasant or loud sounds disturb us. நம்ம எல்லாரும் சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல தான் இருக்கிறதுக்காக விரும்பும். லவுட் மியூசிக், the sounds of motor vehicles, fireworks and machines cause noise pollution. சத்தமாக இருக்கக்கூடிய மியூசிக், மோட்டர் வாகனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய இரைச்சல், பட்டாசு, அதிக சத்தத்தோடு வெடிக்கக்கூடிய பட்டாசு, இயந்திரங்களுடைய ஓசை, இது எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த அறவை இயந்திரம், மிஷின்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காது கேளாமை நோய் வந்து அதிகமாக இருக்கும். கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப்ஸ் அவர் ஸ்லீப் அண்ட் டஸ் நாட் அலோ டு ஸ்டடி. அதிகமான இரைச்சல் இருக்கும்பொழுது நமக்கு தூக்கம் சரியாக வராது, படிப்புலேயும் நாட்டம் இருக்காது. நாய்ஸ் பொல்யூஷன் ஹேஸ் பீன் டைரக்ட்லி லிங்க் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட் சச் அஸ் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹியரிங் லாஸ். அதிகமான இரைச்சல்லே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும், தூக்கத்தை கெடுக்கும், பிளட் ப்ரெஷரும், காது கேளாமை, அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். லவுட் நாய்ஸ் ஆர் ஈவன் லவுட் மியூசிக் அண்ட் டேமேஜ் அவர் இயர்ஸ். நிறைய பேர் இப்போது ஸ்பீக்கரை என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி ஹியரிங் எய்ட்ஸ் போட்டு மியூசிக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்ன ஆகும்னா டைரெக்டாக நம்ம காதை அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
Noise pollution also disturb animals. Birds have to communicate louder so that they can hear each other in noisy areas. எப்படி இரைச்சல் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தோ அதே மாதிரி பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. ஈவன் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப் கேன் மேக் வேல்ஸ் லாஸ் த வே ஆஸ் தே யூஸ் சவுண்ட் டு நேவிகேட். கடலுக்கு அடியில் உள்ள திமிங்கலங்கள் கப்பலில் ஏற்படக்கூடிய இரைச்சனால் அதனுடைய பாதையை அது மறந்து வேறு பாதைக்கு போகக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஹவ் டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன்? டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் when you do not use them. எந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸை நம்ம யூஸ் பண்ணலையோ அதை என்ன பண்ணியிருக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம். லோயர் த வால்யூம் when you watch TV or listen to music. டிவி பார்க்கும் பொழுதோ இல்லைனா மியூசிக் கேட்கும் பொழுதோ சவுண்டை குறைச்சி வைக்கலாம். ரிமைண்ட் டிரைவ்ஸ் நாட் டு யூஸ் த ஹேண்ட் டூ மச். வாகனத்தை ஓட்டும் பொழுது சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஹானை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அவாய்ட் ஃபயர் வாக்ஸ். பட்டாசுகள் வெடிக்கிற தவிர்க்கலாம். ஸ்பீக் டு நாட் ஷவுட். பேசலாம், ஆனால் அதிகமாக சத்தம் போட்டு பேசுறது கூட ஒரு வகையான நாய்ஸ் பொல்யூஷன் தான்.